ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி முடிவுல பக்தர்கள் மொத்தமா 1,35,00,000 ரூபாய்க்கு மேல உண்டியல் காணிக்கை செலுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இது தவிர தங்கம், வெள்ளி, வெளிநாட்டு நாணயங்களையும் பக்தர்கள் உண்டியல் காணிக்கையா செலுத்தி இருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல உலக பிரசித்தி பெற்ற ராமநாத சுவாமி கோயில் இருக்கு. மே மாதத்துல பக்தர்கள் செலுத்தின உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியானது கோயில் வளாகத்துல மே 30ஆம் தேதி நடந்திருக்கு. காலை 9 மணிக்கு தொடங்கின இந்த உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியானது மாலை 5 மணிக்கு நிறைவடைஞ்சிருக்கு. உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில திருக்கோயில் பணியாளர்கள், பக்தர்கள், வங்கி பணியாளர்கள்னு பல பேர் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. கோயில் இணை ஆணையர் சிவராம்குமார் அவர்களுடைய முன்னிலையில உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியானது நடந்திருக்கு. காணிக்கை எண்ணும் பணி முடிவுல மொத்தமா 1,35,11,800 ரூபாய் ரொக்க பணம் கிடைக்கப்பட்டிருக்கு. இது தவிர தங்கம் 77 கிராமும், வெள்ளி 4 கிலோ 105 கிராமும் கிடைக்கப்பட்டிருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம வெளிநாட்டு நாணயங்களையும் பக்தர்கள் உண்டியல் காணிக்கையா செலுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்காம். உபகோவில் ராமர் தீர்த்தம், லக்ஷ்மண தீர்த்தம், சீதா தீர்த்தம், நம்புநாயகி அம்மன் கோயில், பத்ரகாளி அம்மன் கோயில் உட்பட உபகோயில் உண்டியல்கள், காசோலை, யானை பராமரிப்பு நிதி மற்றும் திருக்கோயில் உண்டியல்கள் திறக்கும் பணி முடிவுள்ளதா பக்தர்கள் உண்டியல் காணிக்கை செலுத்தியிருக்கிறது தெரிய வந்திருக்கு.